யூனிவர்ஸ் கிட்ட என்ன விஷயம் ரீச் ஆகுது? நீங்க கொடுக்கிற ஃபீலிங்ஸா, நீங்க கொடுக்கிற வேர்ட்ஸா, இல்ல நீங்க கொடுக்கிற வாய்ஸா? உங்களுக்கு இன்னைக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய ஒரு சீக்ரெட்டான விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ணிக்க போறேன். நீங்க பேசுற விஷயம் யூனிவர்ஸ்க்கு புரியாது, நீங்க எழுதுற விஷயம் யூனிவர்ஸ்க்கு தெரியாது, நீங்க பேசுற லாங்குவேஜும் யூனிவர்ஸ்க்கு புரியாது. அப்போ எந்த மாதிரி விஷயம் யூனிவர்ஸ் கிட்ட ரீச் ஆகும்? நீங்க ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னர் ஃபீலிங், ஒரு எனர்ஜி லெவலை வெளிப்படுத்துறீங்க இல்லையா? இந்த எனர்ஜி தான் யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகும். அந்த விஷயம் நமக்கு கிடைச்சிட்டா நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுவோமோ அந்த எனர்ஜி லெவல் தான் யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகும். நீங்க ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்டேஷன் பண்றீங்க, அதாவது நான் ரிச்சா இருக்கேன் அப்படின்னு உங்க வாய் சொல்லுது. ஆனா மனசுக்குள்ள என்ன ஃபீல் பண்றீங்கன்னா, என்கிட்ட பணமே இல்லை. அப்போ யூனிவர்ஸ் எந்த விஷயத்த ரிசீவ் பண்ணிக்கும்? உங்களுடைய இன்னர் ஃபீலிங் தான். அதாவது என்கிட்ட பணம் இல்ல, நான் கவலையா இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த தான் யூனிவர்ஸ் ரீச் பண்ணும், அதைத்தான் உங்களுக்கு கொடுக்கும். நீங்க எப்போ ஒரு விஷயத்த செல்ஃப் டவுட் இல்லாம எனக்கு இது கிடைச்சிருச்சு, என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, நான் நல்லா சந்தோஷமா ஹாப்பியா ஹெல்தியா இருக்கேன் அப்படின்னு மனசார எமோஷனலா ஃபீலிங்ஸா அந்த விஷயத்த நீங்க வெளிப்படுத்தினா மட்டும்தான் யூனிவர்ஸ் அந்த எனர்ஜி லெவலை தான் கனெக்ட் பண்ணும். அப்பதான் நீங்க கேட்கிற விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுடைய வைப்ரேஷன் ஹை லெவல்ல இருந்தா தான் நீங்க ஆசைப்படுற விஷயம் எல்லாமே உங்ககிட்ட கிடைக்கும். நீங்க என்ன இன்னர் ஃபீலிங் கொடுக்குறீங்களோ அதுதான் யூனிவர்ஸ்க்கு ரீச் ஆகும். உங்களுடைய வாய்ஸோ, நீங்க எழுதுறதோ, உங்க லாங்குவேஜோ யூனிவர்ஸ்க்கு புரியாது. ஸோ என்ன ஃபீலிங்கை வெளிப்படுத்துறீங்களோ அதுதான் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் சொல்ற விஷயத்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.